சிந்து வந்து சிவா வந்து கேட்குறாரு, "என்ன சிந்து இப்படி ரொம்ப விலை கொடுத்து வாங்குறேன்?" "நான் என்ன விலை கொடுத்து வாங்கினேன் டாக்டரே? இது தப்பு தானே. பொம்பளை பிள்ளைங்க இப்படிலாம் பண்ணலாமா டாக்டர்? நீயே சொல்லு." "தப்பு தான் சிந்து. ஆனா இங்கே நம்ம இதெல்லாம் பேச முடியாது. ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த பொம்பளை பிள்ளைங்கலாம் இருக்காங்க. நீ சொல்றேல்ல, கேர்ள்ஸோட அப்பா, அம்மா எல்லாம் இங்கே இருக்கவே மாட்டாங்க. அவங்க வேற எங்கேயோ இருப்பாங்க. இவங்க இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ எப்படி அவங்க கண்டிக்க முடியும்?" அப்படின்னு. "கரெக்டு தான் டாக்டரே. ஆனா இந்த பசங்க வந்துட்டு ஒழுங்கா இருக்கணும். இவ்வளோ தூரம் நம்பி இவங்கள அமுச்சு வச்சுருக்காங்களா, அப்போ இவங்க ஒழுங்கா இருக்க வேணாவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சிந்து. யாரையும் தடுக்க முடியாது. அது அவங்கவங்க வந்து வந்து சுதந்திரத்தை பொறுத்தது." "இல்லை டாக்டர், இது ரொம்ப பெரிய தப்பு டாக்டர். இதனால் பொண்ணுங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அவங்களுக்கு குழந்தை கூட பிறக்காத நிலைமை ஆகிடும். அந்த அளவு உடம்பை பாதிக்கும் டாக்டர். இது நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சிந்து. ஆனால் அந்த பசங்களா வந்து புரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணுங்க கிட்ட போய் நீ சண்டை போடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? தப்பை யாராக இருந்தாலும் சரி, அவங்களா உணர்ந்து திருந்தினா தான் உண்டு. அடுத்தவங்க சொல்லி யாரும் திருந்த போகிறதில்ல." அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து யோசிக்கிறாங்க. "சிந்து, நீ சொல்கிறது சரிதான் டாக்டர்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து அப்படியே காத்துட்ருக்காங்க. "இந்த பாருங்கள், இதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறதா இல்லை. அதனால் நீங்கள் முதல்ல கிளம்புங்க. நீங்களும் வாக்கு தவறி தான் பேசினீங்க முதல்ல. இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பேசிட்டு, இப்போ என்னென்னா 20,00,000 கொடுக்க முடியாது, 19,00,000 தான் கொடுக்க முடியுன்றீங்க. அதனால் நீங்களும் வாக்கு தவறிட்டீங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு உங்கள் மாதிரி வாக்கு தவறவங்ககிட்டலாம் நாங்கள் பிஸ்னஸ் வச்சுக்கணும்னு, வியாபாரம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் முதல்ல நீங்க கிளம்புங்க. என் மருமக சொல்கிறத மட்டும் தான் நான் கேட்பேன்." அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அன்னபூர்ணி. அதை கேட்டு அவங்கலாம், "ச்சே, இந்த இசக்கியை நம்பி எல்லாமே போச்சு. அவன் முதல்ல 20,00,000க்கு பேசிட்டான். ஐயோ, 1,00,000க்கு ஆசைப்பட்டு இல்லை இப்படி பண்ணிட்டானே." அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. பார்த்தா வந்து நிறைய பேர் அங்கே வராங்க. அவங்கள பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "நாங்கள் வந்து இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்திருக்கோம்." அப்படி சொல்கிறாங்க. "நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? உங்கள் ரேட் என்ன?" "நான் அதான் சொல்லிட்டேங்க அவரோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு." அப்படின்னோடனே, அப்படியா, 30,00,000க்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிறோம்." அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. "நிஜமாவா சொல்கிறீங்க?" அப்படின்னு. "ஆமாங்க." அப்படின்றாங்க. "இந்தாங்க, எல்லா பணத்தையும் நாங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம். நீங்கள் சரக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. நாங்கள் எல்லாம் சரக்கெல்லாம் பார்த்துட்டோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது." அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல நம்ம ஆறுமுகத்துக்கு. உடனே வந்து, "நிஜமாவா சொல்ல?" "ஆமாங்க, நிஜமாக தான் சொல்கிறோம். இங்கே பாருங்கள், மொத்த காசுமே நாங்கள் கேஷாகவே எடுத்துன்னு வந்துட்டோம்னு" சொல்லிட்டு எல்லா காசுமே கொடுத்துட்றாங்க. அதை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல ஆறுமுகத்துக்கும் அவங்க அம்மாவுக்கும். "பார்த்தீங்கல்ல பைரவியோட திறமை என்னன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் வந்து, "பைரவி, நான் உன்னை என்னமோ நினச்சேன். ஆனால் இந்த அளவு நீ வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்க. பெரிய விஷயம். இந்த லாபம் எல்லாம் உனக்கு தான் சேரணும் பைரவி." அப்படின்னோடனே, "எனக்கு எதுக்கு ஆறுமுகம்? நீ கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. அதனால தான் உனக்கு சேருது." அப்படின்னோடனே இதெல்லாம் பார்த்துட்டு இசக்கியாலையும் வந்து மகாவலியும் தாங்கிக்க முடியல. "ச்சே, இந்த பைரவி இப்படி பண்ணிட்டாளேன்னு" சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. சிவா வந்து கிளம்பிட்டுருக்காரு இந்த மாதிரி வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்காக அந்த மீட்டிங்கு. அப்போ வந்து சிந்து வந்து, "டாக்டரே, நானும் வரட்டுமா?" "நீ அங்கே வர முடியாது சிந்து. நான் உள்ளே அவ்வளோ நேரம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணிப்பேன். நீ போர் அடிக்கும். அதுக்கு நீ இங்கே இருக்கலாம்." "நான் எப்படி டாக்டர் இங்கே தனியாக இருக்க முடியும்?" அப்படின்னாங்க. "அதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன். நீ கேட்டியா? இப்போ பாரு, நீ தனியாக இருக்க முடியல அப்படின்ற." சரி டாக்டர், சரி டாக்டர், நீ வந்து டென்ஷன் ஆகாத. நீ சாயந்தரமா வந்துரு. சீக்கிரமாக வந்துடுறியா?" "அப்புறம் சீக்கிரமாக வந்துடுறேன். நீ பயப்படாமல் இரு." அப்படின்வாங்க. "சரி டாக்டர்." அப்படி சொல்கிறாங்க. "டாக்டர், நான் வேணால் வெளியே போய் சுற்றி பார்க்கலாமா? இந்த ஏரியாவில் உனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் வெளியெல்லாம் போயிடாது சிந்து. எதுவாக இருந்தாலும் நான் வந்தோடனே போகலாம். ஆனால் பத்திரமா இருக்கணும், சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. "சரி டாக்டர், நான் பத்திரமா இருந்துப்பேன். நீ போயிட்டு வான்னு" அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே வந்து ஸ்னேகா வந்து பிளான் பண்ணுறாங்க. அந்த சிந்து வந்து இப்போ தனியாக தான் அந்த ஹோட்டல் ரூமில் இருப்பா. அதனால் சீக்கிரமாகவே அவளை தூக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆள் அனுப்புகிறாங்க. "என்னடா, அவங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி." "ஆமாம், அந்த டாக்டர் வந்து இப்போ தான் கிளம்பி போனார். அப்போ சிந்து தான் வந்து உள்ளே இருக்கா." அப்படின்னோடனே, "அவளை அழகாக தூக்கிடுங்க. இதுக்கப்புறம் அவள் அந்த ஊருக்கே போகக்கூடாது." அப்படின்னோடனே, "சரி." அப்படி சொல்லிட்டு அந்த ரவுடிஸெல்லாம் வந்து சிந்துவை தூக்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே வந்து பைரவிக்கு வந்து சூப்பரான கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு நம்ம வந்து ஆறுமுகம். அதை பார்த்து பைரவி ஆச்சரியப்படுறாங்க.